ஐயோ 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 ஐயோ. ஏமா அடிச்சுக்கிற? இந்த ஆட்ல எல்லாரும் எனக்கு விரோதிகளா இருந்தா நீ அவளோட சேர்ந்துட்டு என் கல்யாணத்தையே நிறுத்திட்டியடா பாவி. அழாத மாமா. அழாத மாமா, உனக்கு இந்த ஜன்மத்துல கல்யாணம் கிடையாது. அடி உங்க அம்மா இருந்தா அது உன்னை கேக்கு. இப்ப நான் உன்னை கேட்க வேண்டி இருக்குது. ஏம்புல மாணிக்கத்தை உனக்கு பிடிச்சிருக்குல? போங்கப்பா, இதெல்லாம் போய். சரி சரி, நீ வெக்கப்படுதேன்னு எனக்கு தெரியும்ல. என்னதான் முறமா பிள்ளையா இருந்தாலும் கேக்குற முறைக்கு கேட்டுத்தானே ஆகணும். இத வாங்கி இழுத்து கொடு. இந்த கட்டில ஏன் பின்னுதோ? மனசால பின்னிக்கிட்ட நாம மனசார பின்னிக்க வேண்டாவா? அடுத்தா சுகம் தெரிய இருக்க பின்னிக்க வேண்டாவா? என்னது? கட்டில சொன்ன. என்ன புள்ள தன்னால சிரிக்குதா? சரி சரி, அந்த முனையில முடிச்சு போடு. கட்டில பின்ன யோக உன் கழுத்துல மாணிக்க 3 முடிச்சு போடணும்னு அந்த மாரியாத்தால நான் வேண்டிக்கிறேன் புள்ள. என்ன அனந்தாச்சாரி, அக்னிஹோத்திரமா? ஜமாயும் ஜமாயும் ஜமாயும். உங்க பொண்ணு ஜாதகத்தை நீ கொடுத்த ஜாதகத்தோட சேர்த்து பார்த்தையா, சேர மாட்டேங்கிறது. எப்படியாவது பார்த்து செட்டப் பண்ண கூடாதா? செட்டப் பண்றதா? விட்டா தொழிலையே மாத்திருவா போல இருக்கு. இது பாரியா, ஜாதகத்தை பாக்குறதா என் தொழில், கணிக்கிறது பகவான். அதை மாத்தப்படுறது ரொம்ப தப்பு. பொட்டல என்ன வெத்தலை சீவலா? ஆமா. புகையில இருக்கா? இருக்க. ராஜாஜியா நேதாஜியா? உமக்கு எது பிடிக்கும்? ராஜாஜினா உசுரு. அப்ப போட்டுக்கிறது. தேங்க்யூ. அதுல பாருங்க, நான் கொடுத்தனே ஜாதகம் லால்குடி மிராஸ்தார் சீனிவாசாச்சாரியாருடைய ஒரே பையன். நம்பி ஷேர்லயே ஏகப்பட்ட சொத்து. பையன் பாக்குறதுக்கு ராஜாவாட்டமா இருப்பான். நேக்கு கொடுப்பனே இல்ல. அடம் பிடிக்காதையா, வேற இடம் பாட்டுக்கலாம். ஜமாய்க்குடா இந்தாடும் பையன் ஜாதகம், கிளம்புவோம். அதான் நேக்கு ஒத்து வரலையே, உங்ககிட்டே இருக்கட்டும். சரி. என்ன சார் ஷேவிங்க? பொண்ணு பார்க்க போறீங்களா? யோ கிண்டலா, ஸ்கூலுக்கு டிஓ வராரியா? சீக்கிரம். உங்களால ஒரு வேலை ஆகணும் சார். என்னையா? என் பையனுக்கு அட்மிஷன் வேணும். வாங்கி தரேன், கத்தி எடு. ரொம்ப தேங்க்ஸ் சார். பாவிங்களா, என் ஜாதகம் இவ்வளவு தூரம் வந்துடுச்சா? சரி, வந்ததுதான் வந்தது. யோ, ஏதாவது பொண்ணு ஜாதகம் வந்தா அதையும் வீட்டுக்கு அனுப்பியா? அப்பா வரேன். என்னன்னா வாய் நிறைய புகையிலையா? பன்னீர் புகையில சுகமா இருந்தது. உங்களுக்கு எல்லாம் ஒரு பாலிசி. நல்ல வேலை, பொண்ணை படிக்க வச்சு உத்தியோகத்துக்கு அனுப்பணுங்கிற பாலிசியாவது வச்சுட்டு இருக்கேளே. அதையும் மாத்திட்டா என்ன? அடியே, லால்குடி மிராஸ்தார் பையனோட ஜாதகம் நம்ம பொண்ணு ஜாதகத்தோட அமக்கலமா பொருந்துருது. என்ன மிராசுதாருங்கிறேன்? அவ அந்தஸ்துக்கு நாம எல்லாம் பிரம்மாண்டமா அமையும். நீ ஆரம்பத்திலே அஸ்து போடாத. இப்ப லால்குடிக்கு போய் ஆகணும். லால்குடிக்கு போறதுன்னா ட்ரெயின்ல போகணும். ட்ரெயின்ல போறதுன்னா டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்க பணம் வேணுமே. என்ன பண்ணுவேன்? ராஜமன்னார் வாயா, வரதா? வா வா வா. என்ன அரசாங்கம் இது? இந்த ஊரே உட்படாது. ஏன் ஊரை திட்டுறே? ரஷ்யாக்காரன் கடல் உள்ள போறதுக்கு புதுசா ஒரு சப்மரீன் கண்டுபிடிச்சிருக்கான். தரைய தொட்டுக்கிட்டு போகுது. தரையே வா. தரையினா தரையில, தரைக்கு கொஞ்சம் மேல. இதெல்லாம் நீ எங்க பார்த்த? அமெரிக்காக்கார ஒரு ராக்கெட் கண்டுபிடிச்சிருக்கான். சூரியனையே தொட்டுக்கிட்டு போகுது. சூரியனே வா. சூரியன்னா சூரியன் இல்ல, சூரியனுக்கு கொஞ்சம் கீழே. இது என்னைய பிரமாதம்? நம்ம நாட்டுல நான் மூக்கிலேயே சாப்பிடுவேன்னு. மூக்கிலேயே வா. மூக்குன்னா மூக்கு இல்ல, மூக்கு கொஞ்சம் கீழே. ஆமா, சோழியன் குடுமை சும்மா ஆறாத. என்ன விஷயமா நீ வந்தப்ப? நீ மனசு வச்சா நடக்காத காரியமே இல்ல. டாக்டர்கள் சிபாரிசு செய்வது 6 லட்சம்.
எந்த டாக்டர்னே புரிய மாட்டேங்குது. இந்த MBBS படிச்ச டாக்டரா இல்ல எதுக்கோ பட்டம் வாங்கி வச்சிருக்காளே அந்த டாக்டர் புரியல. யாரு சிபாரிசு செய்தாலும் ஆர்லி ஸ்டாக்ல இல்ல, பிளாக்லயும் இல்ல, ஒயிட்லயும் இல்ல. உனக்கு தான் இந்த ஆர்லி டீலர் தெரியுமே, எனக்கு ஒரு 2 பாட்டில் வாங்கி தரது. ஒரு வாரம் கழிச்சுன்னா கண்ட்ரோல் ரேட்லயே வாங்கி கொடுத்துருவேன். கண்ட்ரோல் ரேட்லயா? ராஜமண்ணா இந்த காசை கையில பிடி. இன்னும் ஒரு வாரம் கழிச்சே வாங்கிக்கிறேன். வேண்டாங்கிற, இப்ப காசை கையில பிடி. அடுத்த வாரம் கொடு. நான் வரட்டுமா? பரதா சொம்ப வச்சுட்டு போப்பா. 2 ஆர்லிஸ் வாங்கினா ஒரு சொம்பு ஏனாமோன்னு பார்த்தேன் இல்லையா? நான் வரேன். ராஜலட்சுமி, என்னன்னா லால்குடி போற செலவுக்கு பணம் ரெடி. அடுத்த ரயில்லயே கிளம்புறேன். அட பாவிங்களா, என் ஜாதகத்தை ரோட்லயே வரைஞ்சிட்டீங்களா? அப்பா வரேன். இன்னைக்கு நல்ல நாளே, உங்க பெரிய மாமன் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். மாணிக்கத்துக்கு உனக்கும் பரிசம் போட சம்மதம் ஆயிட்டு வந்துடுறேன் புள்ள. எக்கத்தை பாரு. தங்காக்கால நான் பாக்கணும் சொல்லுங்கப்பா. கூடிய சீக்கிரம் பார்க்கத்தானே போறேன். பிறந்த வீடு இதா இருந்தாலும் மாழப்பூர் வீடு அதானம்மா. டபுள பாய்க்கு ருசியா பாயாசம் பண்ணி வை, நான் வந்துடுறேன். மளிகை கடையில இருந்து சலூன் வரைக்கும் மானம் போகுது. கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வெள்ள கிளம்பினா கூட ஏன்டா நம்பி பொண்ணு பார்க்க போறியான்னு கிண்டலா கேக்குறான். காதுல விழுத? என்னடா நீ வேணா பாரு, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த கல்யாணம் ஆகாத கன்னி பையனோட வயிற்றுச்சல் உன்னை சும்மா விடாது. உன்னை ஏமாத்தி உன் தலையில முழகா இருக்கே, இங்க ஒருத்த வந்து நிக்கிறானா இல்லையா பாரு. நமஸ்காரம். வான்னு கூப்பிட, அதான் கல்யாணமே ஆக மாட்டேங்க. உள்ள வாங்க. ராஜமன்னார்னு பேரு, மெட்ராஸ்ல இருந்து வரேன். அப்படியா? உட்காருங்க. இருக்கட்டும். உங்க பையன் கல்யாண விஷயமா பேச வந்திருக்கேன். பொண்ணு யாரு? ஏன் என் பொண்ணுதான். உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க ஜாடியா இருந்தாலும் பரவாயில்ல, பிடிச்சிருக்கு. பொண்ண பார்க்காமலே பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். பின்ன சார், எங்க அப்பாவுக்கு 22 வயசு ஆகும் போதே நான் பிறந்துட்டேன். எனக்கு வயசு 30 ஆறுது, இன்னும் கல்யாணம் ஆல. இதுக்கெல்லாம் இப்படி கோவப்படலாமா? மாப்பிள மாப்பிளையா நிக்குது. ஓய், வந்தது வராதுமா, அவளை போய் என் மாப்பிள்ளைன்னு சொல்றேன். பின்ன உன்னைய சொல்லுவார். தீச்சிட்டேன். மாப்பிள்ளை மேல ஒரு வாஞ்சதான். சம்பந்தி யாரையா சம்பந்தி? எனக்கு பொண்ணை கொடுக்க முடியுங்கிறேன். இவாளை மீறி கொடுத்துட முடியுமா? கொடுக்க விட்டுருவாளா? எதுக்கு முழு மனசோட முயற்சி பண்ணுங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, அப்பம் புள்ள உறவே முறிஞ்சு போயிடும். நீ வட சீட்டாளும், சீட்டாடியே சொத்தை அழிப்போம். மாப்பிள்ளையே உங்களை பத்தி அசிங்கமா பேசிட்டு போறாரு. அவன் நடக்கா புள்ளைய தத்தவன் நான். பொண்ணை பார்த்துட்டு வேண்டான்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு தெரியுமா? இது வரைக்கும் 31 பொண்ணை பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லிருக்கேன். இது வரைக்கும் 31 பொண்ணை பத்து வைத்தறிச்சல நீ கொட்டின்னு இருக்க. உன்னை விடுறது இல்லடா. அப்ப நான் 32வது இடம்னு சொல்லுங்க. ஒரு இடத்துல 10,000 ரூபாய் வரதட்சணை கேட்டோம். அவன் 9,900 வரை தரேன்னு சொன்னா. அப்படியா? நாங்க வேண்டான்னு வந்துட்டோம். படுபாவி, என்ன ஒரு ஈன புத்திதான் உனக்கு. துஷ்டா, வரேன்டா வரேன்டா. நான் 10,000 ரூபாய் தரேன். பையனுக்கு ரேமான் சூட் கேட்டோம். அவ ரொம்ப கஷ்டம்னா அந்த பொண்ணையே வேண்டான்னுட்டோம். ரேமான் சூட் தானே, நான் வாங்கி தரேன். வைர மோதிரம் போடணும்னு சொன்னோம், ஒத்துண்டா. கடைசியில தங்கத்துலதான் போடுவேன்னு சொன்னா வேண்டாம் சொல்லிட்டோமே. இன்னொரு இடத்துல ஸ்கூட்டர் வேணும்னோ, அவன் லூனாதான் முடியும்னு சொன்னா நிச்சயதார்த்தத்தையே நிறுத்திட்டோம். நீங்க எவ்வளவு நியாயமா நடந்துட்டு இருக்க. நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அத்தனையும் ஜாம் ஜாம்னு பண்ணி கொடுத்துடுறேன். எங்களுக்கு பரம சந்தோஷம். அப்படியா? காதல என்ன? ஒண்ணு இல்ல, காரத்தால கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதுதான் பூ வச்சிருக்கேன். காதல பூவா? வச்சுக்கோங்க. இந்தாங்க, காபி சாப்பிடுங்க. இருக்கட்டும். யாரது? மாமியா? அடாடாடாடா, கிரகணி கிரகலட்சுமி. என்ன தேஜஸ், என்ன தேஜஸ். சாட்சாத் மகாலட்சுமி ஆட்டம் இருக்கு. இந்த ஆத்துல லட்சுமி தாண்டவம் ஆடுறான்னா அது மாமியாரதான். காபி சாப்பிடுங்க. ஆமா, கல்யாணம் வரைக்கும் சொல்லிட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம்? ஓ, இந்த ஃபர்ஸ்ட் நைட் இருக்கே அத சொல்லலா? அதுக்கு வேணுங்க. இப்பதான் எனக்கு ஒரு அருமையான ஐடியாவே வருது. என்ன? பேசாம இருங்கோ. என்னது? மாமி, நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ட உட்லண்ட்ஸ் ஹோட்டல்ல வச்சுடலாமா? என்னது? குழந்தைகள் ஃபர்ஸ்ட் நைட் சொன்னேன். ஐயோ கஷ்டம்.
வர்ற புதன்கிழமை நாள் நல்லா இருக்கு. அப்படியா? அன்னைக்கு வந்து எல்லாம் பொண்ணை பார்த்துடலாம், அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தையும் முடிச்சுடலாம். போயிட்டு எப்படி வரலாம் வசதியே? பேஷா. பரம சந்தோஷம். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சரி. வரேன் மாமி. வாங்க. என்ன தேஜஸ், என்ன தேஜஸ். குழந்தை யாரு, உங்க பொண்ணா? ஆமா. பேர் என்னம்மா? வைதேகி. வைதேகியா நீ? அடடடடே, நல்லா இரு. வேர்ல்ட் ஆறுதல். எவை உங்க அக்கா மங்களத்தை எனக்கு மகளா பெற்றதை விட உங்க வீட்டுக்கு மருமகளா தான் பெற்றிருக்கிறேன். யாரு இல்லைன்னு சொன்னாங்க, அதுக்கு இப்ப என்ன? என்னவே அப்படி சொல்லிட்டீரு? மங்களத்துக்கு வயசாகிக்கிட்டே இருக்குது, வர்ற வெள்ளிக்கிழமை பரிசம் கொள்ளவான்னு கூப்பிடுதியாளா? சின்ன வயசுல பெத்தவங்களை பறிகொடுத்த எங்களை அனாதைங்கிற நினைப்பு தெரியாம வளர்த்துட்டீங்க. அதுக்காக சம்மதிக்கணும் தான். ரொம்ப நன்றி தம்பி. அப்ப உங்க அப்பாவை விட்டு போன சொத்தெல்லாம் காப்பாத்தி எங்ககிட்ட அப்படியே ஒப்படைச்சீங்க. அதுக்காக நான் சம்மதிக்கணும் தான். அதெல்லாம் இப்ப எதுக்கு தம்பி? தம்பி படிப்பை பத்தி நான் கவலைப்படாதப்போ மாமா தான் அதிக அக்கறை எடுத்தீங்க. அதுக்காக நான் சம்மதிக்கணும் தான். என்ன தம்பி? எங்க அம்மாவுக்கு தான் திக்குவாய்னா போன அக்காவுக்கும் திக்குவாய். அது மங்களத்தையும் விட்டு வைக்கல. மாணிக்கம் மங்களத்தை கட்டிக்கிட்டா நாளைக்கு பிறக்க போற குழந்தையும் திக்குவாயா இருந்துட்டா, இந்த காரணத்துக்காக நான் சம்மதிக்கலன்னு சொன்னா மாமா தப்பா நினைக்க மாட்டீங்க. நீங்க குடும்பத்துக்கு பெரியவங்க, நீங்களே மாணிக்கத்துக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைங்க. என்ன மாமி, ராஜமன்னார் இல்லையா? எங்க அப்பா ஊருக்கு போயிருக்காரு மாமா. ஆஹா. ஆமா, உன்னை காலையில சேர்த்துக்கவே இல்லையாமே? இல்ல மாமா, என்ன போக வேண்டாம்னு நிறுத்திட்டா. ஆமா, என்ன பொல்லாத படிப்பு. இப்ப என் பொண்ணை நான் படிக்க வச்சிருக்கேனா? என் பொண்ணை பார்க்க வரவங்க எல்லாம் பொண்ணு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. அயோக்கிய ராஸ்கல். ஏன் அவளுக்கு என்ன குறைச்சல்? குறைச்சலா? அவளுக்கு என்ன குறைச்சல்? லட்சணமா இருப்பா என்ன மாதிரி. என்ன கண்ணு கொஞ்சம் ஒன்றரை, அவ்வளவுதான். உங்க மாதிரி நல்லா அவசரமா இருப்பாளோ இல்லையோ? நல்ல உயரம், 3 அடி, வளர வேண்டிய வயசு 32 ஆறுது. நல்ல நிறமா இருப்பாளா? நேரத்துக்கு என்ன குறைச்சல்? நெருப்பணைச்ச மாதிரி இருப்பா, கொஞ்சம் கருப்பு. ஏன் மாமா, இருட்டுல வந்தா முட்டிக்க மாட்டேளோ? ஏன் முட்டிக்கிறோம்? பள்ளி எடுப்பா இருக்கோ இல்லையோ, டார்ச் லைட் மாதிரி நான் ஒரு ஓரமா ஒதுங்கி போயிடுவேன். இந்த மாதிரி சின்ன குறைகளுக்காகவா கல்யாணம் ஆகாம இருக்கு? ஆஹா, இது மாதிரிதான் யாரோ பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட போய் வத்தி வைக்கிறான்னு நினைக்கிறேன். ஊர்ல இருக்கிற எல்லா பொண்களுக்கும் கல்யாணம் ஆகுது, என் பொண்ணு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது. கவலைப்படாதீங்க, நிச்சயமா ஆயிடும். ஒரு நம்பிக்கைதான். இப்ப உங்களுக்கே ஆகலையா? ஏன் மாமா, உங்க பொண்ணை நாங்க பார்த்ததே இல்லையே. நீங்க எல்லாம் பார்க்க கூடாதுதான் ஊர்ல ஒளிச்சு வச்சிருக்க 2 பேரையும். 2 பேரா? ஆமா, ரெட்ட ஒத்திய பார்த்தா இன்னொத்திய பார்க்க வேண்டாம், அவ்வளவு உருவ ஒத்துமை 2 பேருக்குள்ள. என்ன வரதா? என்ன அடிக்கிற விஷயம்? ஒண்ணுமில்ல, இந்த ஹார்லிக்ஸ் விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். வாங்கி தரையா? ராஜலட்சுமி, போன காரியம் சக்சஸ் டி. ரஜா குட்டி, உன் போட்டோவை பார்த்தே பையன் அசந்துட்டாண்டி. போட்டோ பார்த்தேவா? பொண்ணு லட்சணமா இருக்கலையா? வர்ற வாரம் ஃபார்மலா பொண்ணு பார்க்க போறா. அன்னைக்கே நிச்சயதார்த்தம். அன்னைக்கே? என்ன ஏதோ புசிங்கின வாசனை வருது? ஏதோ பத்தின் எரியறது. வயறு புது பனியன் பொசுங்கிட போறதுப்பா. போட்டோவை பார்த்தேவா? ஆமா, அன்னைக்கேவா? நான் வரேன். போட்டோவை பார்த்தேவா? அன்னைக்கேவா? அடியே, முதல்ல 1/2 கிலோ மிளகா எடுத்து குழந்தைக்கு திசை சுத்தி போடுறே. அப்பா, சாயக்கம். நீங்க ஆன பின்னால குறி சொல்ற வந்தாக அம்மன் கோயில் பக்கத்து வீட்டுல இருந்தா மாப்பிள. இப்ப அதுக்கு என்னமா? ஆமை வீடு கூட அம்மன் கோயில் பக்கத்துல தானே இருக்கு. அங்க அக்கா கூட என்ன பார்க்கும் போதெல்லாம் எப்ப எங்க வீட்டுக்கு வர போறேன்னு கேட்பாங்க. அப்பா, ஆமை வீட்டுல என்ன சொன்னாங்க? இந்த பாயாசத்தை கொண்டு போய் நாய்க்கு ஊத்து, அதுக்காவது நன்றி இருக்கு. மாணிக்கத்துக்கு வேற பொண்ண நான் பார்க்கணுமா? அப்பா, அழக இல்லையாமா? ஏன்பா, நம்ம கிட்ட அவங்களுக்கு வசதி இல்லைங்கிறாங்களா? இல்லம்மா. ஏன்பா, மாமேளுக்கு நான் படிக்கலைங்கிறாங்களா? அதுவும் இல்ல புள்ள. பின்ன இதுக்கு தான் புள்ள. நான் நினைச்சதான் செய்வேன். ஊர்ல ஒரு பய எதுவும் சொல்ல மாட்டானுங்க. எனக்கு பிடிச்ச விஷயம் மத்தவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, என்ன பாக்கையில பிடிக்குதுன்னு சொல்லுதானுங்க. எல்லாருமே தாளம் போடுறாங்கன்னா அது உங்க மேல உள்ள பயத்துல.
நான் அவங்களுக்கு தாளம் போடுறது நமக்குள்ள பந்தத்துல. உனக்கு பிடிக்காம நான் எந்த காரியம் இவ்வளவு பண்ணிருக்கேன்? பங்களத்தை வேண்டாம் சொல்லிட்டியளே. கல்லுப்பட்டி மிராசு தன் பொண்ண தம்பிக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. என்ன இருந்தாலும் மங்களம் உங்க அக்கா மக, ஏனோ என்னத்தோட தானே சேரணும். இல்ல, பணம் பணத்தோட தான் சேரணும். என்ன என்ன? அவன் நிச்சயதார்த்தத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடோடும் வந்துட்டான். வரதட்சணைக்கு வேண்டிய பணம் வேணுமே, ஏற்பாடு பண்ணிட்டேளா? என்னன்னா இன்னி செலவெல்லாம் போக கையில இதாண்டி மிச்சம். என்னென்ன சொல்றேன்? கவலைப்படாதே, நிச்சயதார்த்தம் நடக்கும். எப்படி நடக்குதுன்னு வந்து பாரு, வா. பொண்ணு வந்து சேவிக்க சொல்லுங்க. ராஜா பச்சளம் வச்சுடுவாடே. நிச்சயதார்த்த புடவைய தட்டுல வாங்கி வைங்கோ. ஏன்பா புடவை பிரிச்சு வச்சிருக்க? 1500 ரூபாய் புடவை நான் அவளுக்கு தெரிய வேண்டாமா? அவ தரப்போறது ரூபா 10,000 ஆச்சே. 2000 ரூபாய்க்கு புடவைனா நீயே கட்டி விட்டுருவியா? புடவை எடுத்த பெண்ணிட்ட கொடுங்க. நீங்க வரதட்சணை தேட்ட கொடுங்க. வரதட்சணை தட்டு வைங்க. அவசரமா சொல்லிக்கிறேன். ஐச்சியை காணமே. அடே ஐடியா, வாங்க வாங்க வாங்க, உங்க அத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். லேட்டா வந்துட்டேனோ? கரெக்டான டயத்துக்கு வந்திருக்கேன். நல்லா அப்படி முன்னால உட்காருங்க. மாப்பிள, ஐஜி வந்திருக்கார். அவர் முன்னால வரதட்சணை வாங்கினா பிரச்சனை இல்லை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? வாங்கினா கல்யாணம் லாக்கப்ல நடக்கும். தேவையா? வேண்டாம், அப்பாட சொல்லுங்க. அப்பா, ஐஜி வந்திருக்கார். என்ன வரதட்சணை வாங்கினா உள்ள தள்ளிடுவாங்களாம். ஒண்ணுதானே? இல்ல, இப்பெல்லாம் அப்பனையும் சேர்த்து உள்ள தள்ளுறாங்களாம். பேசாம கொடுக்கறத வாங்கிக்கோ. சரி. தட்டை மாத்திக்கோங்க. ஆஹா, பேஷா கொடுங்க. இந்தாங்க சம்பந்தி. சம்பந்தியோ? ஆமா, நமஸ்காரம். வந்து வந்து என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, நமக்குள்ள 9999 விஷயங்கள் பாக்கி இருக்கே. சரி சரி சரி. நிச்சயதார்த்தம் முடிஞ்சாச்சே. ராஜலட்சுமி, இலைய போடுறே, சாப்பிட போலாமா? ஐஜி பாடா. நானும் ஐஜி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நானும் இவனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ராஜா, ஐஜி உன் சமையல ஒரு புடி பிடிக்கிறான். என்ன நானும் கேட்கணும் தான் இருந்தேன். அவர் என்ன போலீஸ் ஐஜியா? அவன் என் ஃப்ரெண்டுடி. ஐங்கிறது அவன் இனிஷியல், கோவிந்தராஜன்கிறது அவன் பேரு. நான் சுருக்கி ஐஜி ஐஜின்னு கூப்பிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நீங்க கொடுத்த நாத்தாச்சுங்களே, பொண்ணா விளைஞ்சிருக்கு அண்ணாச்சி, பொண்ணா விளைஞ்சிருக்கு. இத முத்தலனுக்காக வச்சிருந்த நாத்துவ அவங்க திடீர்னு வேண்டான்ட்டாக. நானும் ஆத்திரப்பட்டு அப்படியே விட்டு வச்சிருந்தா காஞ்சியில போயிருக்கோம். அதுக்காக நான் ஒண்ணு அசந்துடலையே. வீம்புக்காக உன் நிலத்துல கொண்டு வந்து நட்டேன். எவ்வளவு அமோகமா விளைஞ்சிருக்கு பாத்தியா? இதோட அருமை அவங்களுக்கு எங்க தெரிய போகுது? எவ்வளவு மங்கா, இங்க வாமுல. செல்லமா வளர்த்துட்டேன். நானும் செல்லமா தான் வளர்த்துட்டேன். அவங்களையா? அல்ல, பையனை. 2 பேரையுமே செல்லமா தான் வளர்த்துருக்கீங்க. கும்பிட்டுக்கம்மா. குழந்தைய உள்ள போக சொல்லாங்களா? சரிம்மா, நீ உள்ள போ. வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண தேதியை குறிச்சுக்குவோம். ஆனா ஒண்ணு, 40,000 ரூபாய் ரொக்கம், 10 பவுன் சங்கிலி, கல்யாண செலவு இதெல்லாம் ஒத்துக்கிட்டாதான் பரிசம். இல்லையா முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன்.
நம்ம சாதி சனங்களுக்கு அறிவு கிடையாது. அவங்க ஏதாச்சும் சொல்லிட்டா என்னால மீற முடியாது. அப்போ கல்யாணம்